இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் மீண்டும் வந்து உம்முடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்க போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்க அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுக்கிற அடியனுடைய வாயிலிருந்து உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். என்னுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கிடைக்கும் என்றால் நாங்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கென்று சாட்சிகளாக விளங்குவோம் அல்லவா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்பலாம். சங்கீத புஸ்தகம் 55:22. சங்கீத புஸ்தகம் 55வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இது ஒரு அருமையான வசனமாக இருக்கிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நம்முடைய வாழ்க்கையில அநேக பாரங்கள் நம்மை அழுத்துவது உண்டு. அநேக காரியத்திலே நாம் சோர்ந்து போவது உண்டு. அநேக நன்மைகள் கிடைக்காத பொழுது நாம் என்ன செய்வது என்று ஒரு நிலையற்றவர்களாக தேவனிடத்திலே நாம் கேள்வி கேட்கிற அளவிற்கு நம்முடைய தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இங்கே வசனம் சொல்லுகின்றது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நாம் இனி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய முயற்சியிலே, நம்முடைய பலத்திலே, நம்முடைய சுயத்திலே காரியங்களை செயல்படுத்துகிறோம். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது நாம் தாங்க முடியாத அளவிற்கு பலவீனமாக நாம் செல்கின்றோம். ஏன் அப்படி வருகின்றது? நாம் தேவனை ஆராதிக்கின்றோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்பட்சமாகத்தான் இருக்கிறார். நமக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்ய முடியும்? ஆனால் நாம் தாங்க முடியாத அளவிற்கு நாம் தாக்கப்படுகின்றோம். காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஆராய்ந்து பார்த்த வரைக்கும் ஆண்டவர் என்னோடு பேசிய காரியம், ஆண்டவர் சொன்னார், என்ன என்று உங்களால் எதுவும் செய்யக்கூடாது. என்னிடத்திலே வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னால், நாம் அநேக காரியங்களை நம்முடைய முயற்சிகளை செய்து கொண்டு பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் கர்த்தர் மேலே பாரத்தை ஏற்றுகிறோம். இந்த நாளிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் ஒரு செயலை செய்கின்ற பொழுது, உதாரணமாக ஒரு நாள் முடிந்து அடுத்த நாளுக்குள்ள நாம் செல்கின்ற பொழுது ஆண்டவரிடத்திலே நாம் அதை குறித்து பேச வேண்டும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகின்றது. அதிகாலையிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து அந்த நாளிலே நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஆண்டவரிடத்தில் அறிவித்து விட்டு நாம் செய்கிற பழக்கம் இருக்கும் என்றால், நம்முடைய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கர்த்தர் இன்னும் நம்மோடு அவர் நெருங்கி இருப்பார். பிரச்சனை வருகின்ற பொழுது அவரிடத்திலே நாம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து அவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்தக்கூடியவராக அவர் இருக்கின்றார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ, அவரை நம்புகிறோமோ, அவரை விசுவாசிக்கிறோமோ,
அத்தனை பேரும் நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அநேகர் தேவனை அறியாத ஜனங்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது நம்மை போல்தான் அவர்களுக்கு வருகிறது, அவர்களைப் போல்தான் நமக்கும் பிரச்சனைகள் வருகின்றது. தேவனை அறியாத பட்சத்தில் அவர்கள் அந்த பிரச்சனையிலே மூழ்கி அடுத்த கட்டம் எப்படி செல்வது என்று தெரியாமல் செயல்பட முடியாதபடி அவர்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சங்கீதம் 34:19 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். வாழ்க்கை பயணத்தில், குடும்ப வாழ்க்கையில, ஊழிய பாதையில் அநேக நமக்கு எதிராக வருகின்ற பொழுது, அநேக காரியங்களிலே நாம் என்ன செய்வதென்று தெரியாத பொழுது நம்முடைய வாழ்க்கையானது இருண்ட ஒரு பகுதியை நோக்கி செல்வது போல் தோன்றும். அது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். ஆனால் வேதம் சொல்லுகின்றது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அநேக செய்திகளிலே நான் கேட்டிருக்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ரோஜாப்பு மேலே நடப்பது போல் அல்ல, அது முழுக்கள் நிறைந்த ஒரு பாதையாகத்தான் அது இருக்கும் என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். நான் கேட்டிருக்கிறேன். அதைத்தான் வேதம் சொல்லுகின்றது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவர் விடுவிப்பார். நமக்கு துன்பங்கள் நிரந்தரம் அல்ல, பிரச்சனைகள் நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் இம்மானுவேல் என்கிற தேவன், இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறதுனாலே நம்முடைய துன்பங்கள் நமக்கு நிரந்தரம் அல்ல, அது மாறி போகும். இன்றைக்கு நாம் அதை குறித்து கவலைப்படலாம். ஆனால் ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நாம் அந்த துன்பத்தை கடந்து தேவ மகிமைக்குள்ளே நாம் செல்வோம். தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சிக்குள்ளே நாம் செல்வோம். ஒரு சனப்பொழுது நாம் யோசிக்கலாம். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தவே தேவன் நம்மோடு இருக்கின்றார். ஆகவே தான் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் 12:21 பார்க்கின்றோம். நாம் நீதிமானாய் இருக்கின்ற பொழுது, நாம் தேவனோடு சஞ்சரிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு கேடும் வராது. ஆனால் நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். நன்றாக இருக்கின்ற பொழுதும் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். நன்றாக இருக்கும் போதும் தேவ பயத்தோடு வாழ வேண்டும். நாம் எப்பொழுதுமே தேவனோடு ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அவரை அண்டாதபடி, அவரை தேடாதபடி, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மாத்திரம் அவரை தேடுவோம் என்றால், அவரை தேடுவோம் என்று சொன்னால் அவரிடத்தில் எப்படி அணுகுவது, எப்படி போவது என்று நமக்கு தெரியாது. அனுதினமும் நாம் தேவனை தேட வேண்டும். இரவும் பகலும் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். இரவும் பகலும் அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். எப்பொழுதுமே நாம் அவரை குறித்து தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். வசனம் சொல்லுகின்றது, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், மனுஷி பாக்கியவாட்டி. இரவும் பகலும் அவரை தேடி அவரோடு இணைந்து இருக்கின்ற பொழுது நாம் தேவ சாயலாகவே இருப்போம். நம்முடைய வார்த்தை தேவனை பிரதிபலிக்கும். நம்முடைய சிந்தனை தேவனுக்கு உரியவைகளை சிந்திக்கும். நம்முடைய செயல்பாடுகள் தேவனுக்கு ஏற்றபடி இருக்கும். அதுதான்
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படி பார்க்கின்றோம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களுக்கோ அவருக்கு பிரியம். அநேக நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்பி இருப்போம், உதவி வரும் என்று நினைத்து இருப்போம். ஆனால் அவர் அந்த நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில நம்மை திக்கற்ற ஒரு சூழ்நிலையில விட்டு விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவரை தேடுகின்ற பொழுது, அவருடைய காரியங்களிலே நாம் நடக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு கேடகமாக இருப்பார். நாம் தயங்கி போக வேண்டிய அவசியமில்லை. ஆகவே வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு நாம் தைரியமாக திடமனதோடு நாம் காணப்படுவோம். சங்கீதம் 31, 16, 17, 18 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடும் இகழ்ச்சியோடு கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. பல வருடங்கள், பல வருஷங்கள், பல நாட்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வார்கள். அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளும் கேலி கிண்டல்களும் இந்த நாட்களிலே துணிகரமாக ஜனங்கள் இருக்கின்றதை பார்க்கின்றோம். அது உலக ஜனங்களாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் தேவனை அறிந்த தேவ ஜனங்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவர், சபைக்கு விரோதமாக மற்றொருவர், இப்படியாக குற்றம் சாட்டி தம்முடைய வாழ்க்கையில நீதியை தவறவிட்டு தேவனை விட்டு பிரிந்து செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே உமக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவாய் பெரிதாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுக்க போகிற அநேக நன்மைகள் எவ்வளவாய் இருக்கின்றது. ஆனால் நாம் நீதிமானாக இருக்கின்றோமா? நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12, 24, 25 வாசிக்கின்ற பொழுது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியை பகுதி கட்டுவான். மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இந்த கவலை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது, நாம் தடுமாறுகின்ற பொழுது இந்த கவலையும் நம்மோடு அது வரத்தான் செய்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்திலே கவலை ஆளுகை செய்கின்ற பொழுது அவன் இன்னும் பாரப்படுகிறான். ஆண்டவருடைய வேத வசனம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். இன்று முதல் நீங்களும் நானும் அதிகமாக செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். ஒரு கவலையாக இருக்கலாம், ஒரு தேவையாக இருக்கலாம், ஒரு நெருக்கமாக இருக்கலாம். கர்த்தரிடத்தில் நம்முடைய பாரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே அவர் எதிர்பார்க்கின்றார். வேதத்திலே ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், தேவ ஜனங்களுக்கு இல்லை என்றால் தீர்க்கதரிசிகளுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.
எரேமியா தீர்க்கதரிசி என்ற ஒரு தீர்க்கதரிசி வேதத்தில் இருக்கிறார். அவர் ஒரு அழுகிற ஒரு தீர்க்கதரிசியாம். அந்த ரங்கத்தில் அவருக்கு இந்த ஜனங்களை குறித்து உள்ள பாரங்கள் நெருக்குகின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் அழுது அவர் ஜெபிப்பாராம். இன்றைக்கு கூட அநேக தேவ ஜனங்கள் ஆத்துமாக்களுக்காக, இந்த உலகத்திற்காக, நம்முடைய இந்திய தேசத்திற்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக அழுது ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு. அவருடைய சமூகத்தில் இந்த பாரங்களை ஒவ்வொரு நாளும் எடுத்து செல்வது உண்டு. ஆண்டவர் அவர்களுடைய அப்படி ஜெபிக்கிற நம்முடைய கண்ணீரை அவர் காண்கின்றார். நாம் கண்ணீரை கேட்டு பார்த்து அவர் ஆத்துமாக்களை ரட்சிக்கின்றார். உலகத்தில் அநேகர் தேவனை அறியாத ஒரு சூழ்நிலையிலே இன்னும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவாட்டிகள். ஆண்டவரை தேடி அவரிடத்திலே வருவோம் என்று சொன்னால் நம்முடைய பாரங்கள் நமக்கு ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒன்றுமே இல்லை. இந்த கவலை நம்முடைய பாரத்தை அதிகமாக்குகிறது. இந்த கவலைப்படுகிறதுனாலே நாம் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய முடியாதபடி நாம் செயல்படுகிறோம். அநேக நன்மைகள் நாம் செய்ய வேண்டும். அநேக ஊழிய பாதைகள் நமக்கு உண்டு. குடும்பத்திலே அநேக பொறுப்புகள் நமக்கு உண்டு. ஆனால் இந்த கவலையானது நம்மை பாரப்படுத்துகிறதுனாலே செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போகிறதையும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது யாருக்கு தேவை என்றால் உலக ஜனங்களுக்கு கவலை. நான் அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், இதை விற்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு திருப்தியற்ற ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறதுனாலே கவலை அவர்களை ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அருமையானவர்களை இழக்கிறோம், அருமையான பதவிகளை இழக்கிறோம், பொறுப்புகளை இழக்கிறோம், வியாதிகள் நம்மை தாக்குகின்றது. நாம் கவலைப்பட்டு சோர்ந்து போனோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் அங்கே குறைவுள்ளதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறதுனாலே நாம் எதை சாதிக்க முடியும்? கவலைப்படுவதனாலே நம்முடைய வாழ்க்கையில எதை பெற்றுக்கொள்ள முடியும்? நம்மையும் வருத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் ஒரு வருத்தத்தை கொடுக்கிறவர்களாக மாறி போவோம். ஆண்டவருடைய வசனம் வசனமே. அவருடைய வசனத்தை மீறுவது பாவம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னால், நாம் கவலைப்பட்டால் அது பாவம். கவலைப்படுவது பாவம். கவலைப்படாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதே, கவலைப்படாதே. எதை குறித்தும் கவலைப்படாதே. பிள்ளைகளை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ செய்ய வேண்டிய கடமைகளை செய், தேவைகளுக்கு நீ உதவி செய். ஆனால் அதிக பாரம் உன்மேல் எடுத்துக்கொள்ளாதே, கவலைப்படாதே. நீ உன்னையும் வருத்தி கொண்டு மற்றவர்களையும்
வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நாம் சந்திக்க வேண்டும். ஆகவே தான் அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடுவார். அருமையான பாட்டு அல்லவா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் உதவி செய்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம். எவ்வளவு அருமையான ஒரு பாடல்! கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்து விட வேண்டும். ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார், உடைக்காகவும் நீங்களை கவலைப்படுவது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை என்றாகிலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருக்கவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் சொல்லுகின்றது, நீங்கள் பாருங்கள், உலகத்தினுடைய பூக்களை, மற்ற அழகிய பறவைகள் காரியங்களை நீங்கள் பாருங்கள். எப்படிப்பட்ட அந்த பூக்களுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஆடையை அதுக்கு கொடுக்கிறார், இதழ்களை கொடுக்கிறார். அந்த பூக்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதை உண்டாக்கின தேவன் நம்மை பராமரிப்பது அவ்வளவு நிச்சயம் அல்லவா? நம்மை கவனிப்பது அவருக்கு லேசான காரியம். அவருடைய சமூகத்திலே நாம் வருகின்ற பொழுது நாம் அங்கே சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம், ஆறுதல் அடைகிறோம். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். நமக்கு சிந்திப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்தியுங்கள். ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராய் இயேசு எனக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறாரே, அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், கவலைகள் நம்மை விட்டு எடுக்கப்படும், கவலைகள் நம்மை விட்டு தூரப்படும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு இனிமை உண்டாகும். யாருக்கு இல்லை கவலை? யாருக்கு இல்லை புலம்பல்? யாருக்கு இல்லை கண்ணீர்? ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அது ஆறுதலாக மாறும், அது சமாதானமாக மாறும். ஆண்டவர் சொல்கின்றார், ஆகவே நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனது பாடு போது. என்ன சொல்லுகிறார் என்றால், நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள், அந்த நாள் நம்மை குறித்து கவலைப்படுமாம். இவருக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன தேவை இருக்கிறது, எப்படி போஷிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாள் நம்மை குறித்து கவலைப்படுமே தவிர நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நீங்களும் நானும் கவலை என்ற ஒரு பிசாசினுடைய தந்திரமான காரியத்துக்குள்ளே தள்ளப்படாதபடி அதிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிற, நாளையை குறித்து நம்முடைய தேவைகளை சந்திக்க போகிற
ஆண்டவரிடத்திலே நாம் கண்களை பதிய வைப்போம். அவர் நம் சூழ்நிலைகளை மாற்றுவார், நம் கடன் பாரங்களை மாற்றுவார், நாம் வியாதிகளை மாற்றுவார். ஊழிய பாதையிலே அவர் வெற்றியை தருவார். நாம் எதற்காக ஜெபிக்கிறோம், யாருக்காக ஜெபிக்கிறோமோ அங்கே தேவன் அற்புதங்கள் செய்வார், நிச்சயம் செய்வார். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்மை அவருடைய சமாதானத்தினாலே நிரப்புவாராக. ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், நீங்கள் இந்த சமாதானத்திலே நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் கொடுக்கிற சமாதானத்திலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாட்களும் நன்றியோடு அவரை அண்டிக் கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் கவலைகள் நம்மை நெருக்கி நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட முடியாது என்று பார்க்கின்றோம். நாம் செபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, தர்மையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை கவலைகளாலே நிரப்புகின்ற பொழுது மாத்திரமல்ல, நாங்கள் சமாதானமாக இருக்கின்ற பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது கூட நாங்கள் உம்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு ஆவியை தாருங்க. அந்தி சந்தி மத்தியான வேளையில அமர்ந்திருந்து ஜெபிக்கிற வரங்களை எங்களுக்கு தாருங்கப்பா. தீர்க்க தரிசன வரங்களை எங்களுக்கு தாருங்க. அநேக நன்மைகளாலே எங்களை நிரப்புங்க. உலகத்தினுடைய பாவங்கள் எங்களை அழுத்தாதபடி உம்முடைய சிலுவை நோக்கி பார்க்க உம்முடைய பலத்தை எங்களுக்கு தாங்க. சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தத்தை நாங்கள் வீண் விரயம் செய்யாதபடி விசுவாசித்து அதன் மூலமாக வருகிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்கள் பாரங்களை இறக்குகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஆளுகை செய்யட்டும். அருமைரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு இருந்து ஒரு சமாதானமான வாழ்க்கைக்குள்ளாக சாலோம் என்று சொல்லுகிற அந்த சமாதான வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென்.